இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ். இந்த பெஞ்சல் புயலினுடைய தாக்கத்தின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கனமழையிலிருந்து பொதுமக்களை பாதுகாப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அவசர பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். சென்னை எழிலகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வானிலை நிலவரங்களையும் ஒரே இடத்திலிருந்து கண்காணிக்கக்கூடிய வகையில் அதிநவீன வசதிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் வானிலை ஆய்வு மையத்தோடு 24 மணி நேரமும் தொடர் கண்காணிப்பிலிருந்து வானிலை ஆய்வு மையம் விடுக்கக்கூடிய எச்சரிக்கையை பின்பற்றி அந்தந்த மாவட்டங்களுக்கு, அதாவது கனமழை பெய்வதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்தந்த மாவட்ட நிர்வாகங்களை தொடர்பு கொண்டு பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் இந்த மையத்தில் இருந்தே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கையின் அடிப்படையில் இந்த புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த நேரத்தில் அதீத கனமழை பெய்யும் எனவும் அந்த புயல் கரையை கடக்கக்கூடிய இடம் மட்டுமல்லாது சுற்றி இருக்கக்கூடிய 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நேற்று இரவு முதலிருந்தே சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய காரணத்தினால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக முழங்கி இருக்கிறது. சென்னையினுடைய மிக குறுகிய சாலைகள் தொடங்கி பிரதான சாலைகள் வரை அனைத்து சாலைகளிலுமே இந்த மழைநீர் என்பது தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் 7 சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி சார்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மூடப்பட்டிருக்கக்கூடிய சுரங்க பாதைகளில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கு தேவையான மோட்டார் பம்புகள் மற்றும் மரங்கள் முடிந்து விழும் பட்சத்தில் அதனை உடனடியாக அகற்றுவதற்கு தேவையான அந்த உபகரணங்கள் உள்ளிட்டவைகள் அனைத்தும் தயார் நிலையில் வைத்திருப்பதாக ஏற்கனவே சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்திருந்தாலும் கூட அந்த செயல்பாடுகள் தற்போது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது தொடர்பான ஆய்வை மேற்கொள்வதற்காகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது எழிலகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்திற்கு வந்திருக்கிறார். தற்போது இந்த வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கையை பின்பற்றி இந்த மையம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த மையத்தின் மூலமாக தகவல்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கு சென்றடைகிறதா, பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான நிலையில் இருக்கிறார்களா, போக்குவரத்து வசதி எந்த அளவுக்கு இருக்கிறது, பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களாக இருக்கக்கூடிய பால் உள்ளிட்ட காய்கறிகளை அவர்களுக்கு வழங்குவதற்கு மாநில அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விதமான தகவல்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினோடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KKSSR ராமச்சந்திரன், வருவாய் நிர்வாக ஆணையராக இருக்கக்கூடிய ராஜேஷ் லக்கானி உள்ளிட்ட மூத்த IAS அதிகாரிகளும் தங்கள் தரப்பு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை விளக்கமாக எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மழை இன்று இரவு மட்டுமல்லாது நாளையும் தொடரும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, அந்த தடங்கல்களை சரி செய்வதற்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு வழங்குவார் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கையை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் எனவும் அந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் பொதுமக்களை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மாநில அரசு அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இழுக்க தொடங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பேரிடர் காலங்களில் இந்த கனமழை பெய்யக்கூடிய இடங்களுக்கு விரையக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்களும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் 2 குழுக்கள், அதாவது ஒரு குழுவில் 30 பேர் இருப்பார்கள், 30 வீரர்கள் உட்பட ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 குழுக்கள் தற்போது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேளச்சேரி, பள்ளிக்கரணை இந்த மாதிரி மழை எப்போது வந்தாலும் பாதிப்பை சந்திக்கக்கூடிய வரதராஜபுரம், முடிச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் முன்கூட்டியே இந்த தேசிய பேரிடர் மீட்பு படைகளை அங்கு முகாமிட்டு தங்க வைக்க வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்படும் பட்சத்தில் அவர்களை பாதுகாப்பாக மீட்டு வந்து அவர்களை தங்க வைப்பதற்கான நிவாரண முகாம்கள், அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகளை தேவையான முறையில் பூர்த்தி தருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஆய்வின் போது அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறார். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ்.